அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் பிரகாரம் 2026ஆம் ஆண்டில் தரம் 6 மாணவர்கள் பாடங்களை எவ்வாறு தெரிவு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக கல்வி அமைச்சினால் தொடர்ச்சியாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இறுதியாக கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் தரம் 6இல் என்னென்ன பாடங்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இது தொடர்பாக ஏற்கனவே நான் ஒரு வீடியோவை வழங்கியிருந்தேன். இருந்தாலும் தற்போது புதிய சுற்று நிருபங்களுக்கு அமைய சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் அந்த மாற்றங்களை உள்ளடக்கியதாக தற்போது புதிதாக மாணவர்கள் தரம் 6ற்கு செல்லும் போது என்னென்ன பாடங்களை தெரிவு செய்ய வேண்டும், எப்படி தெரிவு செய்ய வேண்டும் என்பதையே இந்த வீடியோவில் தெளிவாக விளக்குகின்றேன். கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக தொடர்ச்சியாக இடம்பெறும் அறிவுறுத்தல்கள் மாற்றங்களை இலகுவான விளக்கங்களோடு பெற்றுக்கொள்வதற்காக எமது எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏனையவர்களும் தெரிந்து கொள்வதற்காக இந்த வீடியோவை லைக் பண்ணுவதுடன் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டில் தரம் 6 மாணவர்களுக்கு எவ்வாறு பாடத்தெரிவுகள் இடம்பெற வேண்டும், எவ்வாறு கற்றல் செயற்பாடுகள் நடைபெறும் என்பது தொடர்பாக ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 34/2025 எனும் இலக்கத்தில் முழுமையான சுற்று நிருபமே வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலேயே ஏற்கனவே தகவல்கள் வழங்கப்பட்டிருந்தன. எனது முதலாவது வீடியோவும் அதன் அடிப்படையிலேயே தகவல்களை உள்ளடக்கியிருந்தது. எனினும் பாடசாலைகளில் தொகுதி பாடங்களுக்கு நேரம் ஒதுக்குதல், அதற்கான ஆசிரியர்களை பகிர்ந்தளித்தல், வளங்களை ஒதுக்கீடு செய்தல் போன்றவற்றில் நடைமுறையில் பல பிரச்சினைகள் காணப்பட்டன. இவ்வாறான நடைமுறை பிரச்சினைகளை சரி செய்யும் வகையில் கல்வி அமைச்சினால் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வெளியிடப்பட்ட சுற்று நிருபத்திற்கமையவே புதிய தகவல்களை நாங்கள் இன்று பார்க்கலாம். இந்த தகவல்கள் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு புதிய பாடங்களை தெரிவு செய்வதில் ஏற்கனவே இருந்த நிலைமையை விட சற்று இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இந்த தகவல்கள் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. இதுதான் அந்த சுற்று நிருபம், இறுதியாக வெளியிடப்பட்ட சுற்று நிருபம். இதில் உள்ள தகவல்களை சுருக்கமாகவும் விளக்கமாகவும் தருவதே இந்த வீடியோவின் நோக்கமாகும். முதலாவதாக பாடத்தொகுதிகளில் எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன் பிரகாரம் கட்டாய பாடங்கள் எசென்சியல் சப்ஜெக்ட் இருக்குது, மேலதிக கற்றல் மொடியூல்கள் ஃபர்தர் லேர்னிங் மொடியூல்ஸ், நிலைமாற்றுத்திறன் மொடியூல்கள் டிரான்ஸ்வர்சல் மொடியூல்ஸ், இந்த 3 தொகுதிகளும் இருக்கின்றது. முதலாவது கட்டாய பாடங்கள் 15 பாடங்கள் காணப்படும். 15 பாடங்களுமே மாணவர்கள் கட்டாயம் கற்க வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே 15 பாடங்களும் 2026 ஜனவரி முதல் தரம் 6 மாணவர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும். இருந்தாலும் மாற்றம் ஏற்பட்டிருப்பது எங்கென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மேலதிக கற்றல் மொடியூல்களையும் நிலைமாற்றுத்திறன் மொடியூல்களையுமே மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இந்த மேலதிக கற்றல் மொடியூல்களில் 3 பாடங்களைத்தான் தெரிவு செய்ய வேண்டும். நிலைமாற்றுத்திறன் மொடியூல்களையும் 2 மொடியூல்களை தெரிவு செய்ய வேண்டும். மொத்தமாக 20 பாடங்களை அவர்கள் தெரிவு செய்ய வேண்டியிருக்கும். அதில் எந்த மாற்றமும்